ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹவுண்டு பப்பி ஆல்ஃபா வந்து என்ன சாப்பிட்டாலுமே அது கொஞ்சம் க்ரோத் கம்மியாக இருக்குது. அதுக்கு நிறையா வார்ம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் வயிற்றில். ஸோ அதை இன்றைக்கி டிவார்மிங் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதுக்கு ஏஜ் வந்து 2 months அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின் வாங்கியிருக்கோம். அங்கே ஃப்ரீயாகவே வந்து ஒரு புது சிரிஞ்சில் வந்து இந்த மெடிசின் கொடுத்துருக்காங்க. இப்போது ஆல்ஃபாவை நம்ம கண்டுபிடிச்சி அதை கொடுக்கலாம் இப்போது. ஸோ அந்த மெடிசின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நம்ம எந்த காசும் பே பண்ண வேண்டாம், வெளியேயும் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம டாகோட ஏஜ் மட்டும் சொன்னால் போதும், அவங்க ஒரு சிரிஞ்சிலே கொடுத்துட்றாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் யாருக்காவது டிவார்மிங் பண்ணணும் டாக்ஸுக்குன்னா அதை வாங்கிக்கோங்க. ஸோ இப்போது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த சிரிஞ்சில் கொடுத்துருக்க ரொம்ப சிம்பிளாகவே நம்ம டாகுக்கு ஃபீட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் அந்த சிரிஞ்சை வந்து அதோட வாயில் வச்சுட்டு கரெக்டாக அது வெளியே போகாத அளவுக்கு கரெக்டாக வாய்க்குள்ள அந்த சிரிஞ்சை விட்டுட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது குடிச்சிரும். நம்ம மற்றபடி வேறு எப்படி கொடுத்தாலுமே அது குடிக்காது. இல்லைனா ஃபுட்டில் கலந்து கொடுக்கலாம், அதுவுமே எந்தளவுக்கு அது குடிக்கும்னு தெரில. ஸோ இந்த சிரிஞ்சில் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அது என்ன பண்ணிடும் அப்படின்னா குடிச்சிரும். சரியா? ஸோ அது இதோட க்ரோத் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மந்த்லி அது ஒன்ஸ் இதை டிவார்மிங் பண்ணால் க்ரோத் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.